என்னடா இது உள்ள இருக்க பழனிசாமி ஆவி படாத பாடு படுத்துதே. ஒரு குவார்டரை போட்டுட்டு உள்ள போலான்னா இந்த லுங்கி கட்டின மங்கி எங்க போனான்னு தெரியலையே. என்னடா இது ஏதாவது கோயில்ல இருந்து இந்த சூலத்தை சுட்டுட்டு வந்துட்டியா? டேய் சாண்டி, ஏன்டா உனக்கு இந்த ஆண்டி கோலம்? குரு என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? டேய் நீ ஆண்டவன் கிட்ட போட்டாலும் அக்யூஸ்ட் ஃபேஸ் தான் அப்படியே காட்டி கொடுக்குதேடா. அது சரி, என்ன இந்த கோலம்? பேய விரட்டுறதுக்கு ஒரு புது கெட்டப். உன்னால ஒரு நாயை கூட விரட்ட முடியாதேடா. என்னடா டெலிபோன் மணி மாதிரியே சிரிக்கிற? ரிங் இங்க இருந்து வரல, வீட்டுக்குள்ள இருந்து வருது. போய் அட்டன் பண்ணுங்க. எனக்கு உள்ள போக பயமா இருக்குடா. எனக்கு பயம் இல்ல, ஏன்னா எனக்கு முன்னாடி சூளம், எனக்கு பின்னாடி மூலம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். வாங்க. டேய் என்னடா எல்லைச்சாமி மாதிரி நிமிந்து வருவன்னு பார்த்தா எலி பிடிக்கிறவ மாதிரி குனிஞ்சு வர. நல்லா வாடா. அகம் பிரம்மாஸ்மி. அங்க பாடுறா பழனிசாமி. ஹலோ, யாரு பேசுறீங்கோ? நான் ஓனர் பேசுறேன். ஓனர்னா வள்ளி விலாஸ் ஓனரா, ஆனந்தா இன் ஓனருங்களா? சிங்கப்பூர்ல இருந்து உன்னோட ஹவுஸ் ஓனர் பேசுறேன்யா. சிங்கப்பூர்ல இருந்து ஹவுஸ் ஓனர் பேசுறாராம். ஹவுஸ் ஓனரா? ஆமாண்டா, பழனி பஞ்சாமிர்தம் சொல்லி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கின வாழைப்பழத்தை கரைச்சு கொடுத்தியே அந்த ஹவுஸ் ஓனர். உண்மையெல்லாம் கரெக்டா சொல்றாரு. அப்ப ஓனரா தான் இருக்கணும். கொய்யா ஐயா சொல்லுங்க ஐயா. வீடு எப்படி இருக்கு? வீடெல்லாம் நல்லா தாயா இருக்கு. ஆனா இடி விழுந்து எரிஞ்சு செத்து போனானே வாட்ச்மேன் பழனிசாமி, அவன் ஆவிதாயா அங்கிட்டு இங்கிட்டு அலமோதிக்கிட்டு இருக்குதுங்கய்யா. என்னடா இது? ஸ்பெஷல் எஃபெக்ட். அங்க யார்கிட்ட பேசுற? நான் சிவா கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. நான் சொல்றத கவனமா கேளு. அடுத்த வாரம் என் பொண்ணு சுஜாதா 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு அங்க வர்றா. இங்க வருதா? நான் வேணா கிளம்பி எங்கேயாவது போயிருட்டுமா ஐயா? ஐயா அவளையும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பத்திரமா பாத்துக்க, புரியுதா? ஐயா எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது சென்ட் எதுவும் வேண்டாம் ஐயா. எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஏதாவது பெருசா கட் பண்ணிட்டான் ஐயா. அதுவே கட்டாச்சா இல்ல பழனிசாமி கட் பண்றானா தெரியல. ஏன் குரு சடனா லேண்ட் ஆயிட்டீங்க? அங்க சடனா ஒருத்தி டேக் ஆஃப் ஆகுறாடா. ஓனர் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வர்றாளாண்டா. வரட்டும் வரட்டும் வந்து பார்க்கட்டும். இந்த கன்றாவிய வந்து வேற பாக்கணுமாடா? உனக்கு என்ன பேர் பாடியோட பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிடுவேன். நான்லாம் கௌரவமா வாழ்ந்தவன் ஆச்சேடா. எவ்வளவு பெரிய வீடு, இதை நான் எப்படி அவளுக்கு காட்டுவேன்? சுஜா அவங்க நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணு. நான்சென்ஸ். இந்த மாதிரி யூஸ்லெஸ் ஃபெல்லோல வேலைக்கு வச்சா இப்படிதான். அரே சிங்கப்பூர் ஃளைட் லேண்ட் ஆகி 4 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரமா நாங்க இங்க கதவை தட்டிட்டு இருக்கோம். எங்கயா போய் தொலைஞ்ச நீ? அரே நான்சென்ஸ், நான் சாம்சங் சேட் பேசுறேன். பீட்டர் சாமி இல்லையா? அவனோட நம்பர் தானே இது? அவரு போனே டெய்லி வட்டிக்கு அடகு வச்சுட்டு போயிருக்கு. ராத்திரி வந்தா சொல்றேன். வாட்? ஏய் யாரா இது? சேல்ஸ் கேர்ள்ஸா ப்ளீச்சிங் பவுடர் விக்க வந்திருக்காங்களோ? ஐயோ, வரேன்னு சொன்ன சிங்கப்பூர் பீஸ் எல்லாம் வந்துருச்சு. அநேகமா மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். வாங்க குரு, ஓடி போயிடலாம். நாம ஏன்டா ஓடணும்? பீஸுக்கே பீஸ் புடுங்கறவன் தான்டா இந்த பீட்டர் சாமி. இப்ப நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. மேடம் மாய்செல் மன்சூர், வெல்கம் டு பாண்டிச்சேரி. oui merci, qu'est-ce que c'est? யோ அறிவு கட்ட முண்டோ, எங்க போய் தொலைஞ்ச நீ? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது உனக்கு? ஆக்சுவலி உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? மேடம் டோர் ஓபன் பண்ணியாச்சு. நீ யாரியா நடுவுல? மை அசிஸ்டன்ட். மேடம் நீங்க உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறமா பாண்டிச்சேரி சுத்தி பாத்தீங்க, ஐஸ்கிரீம் நக்கிங் ஷட் அப். லக்கேஜ் எடுத்து உள்ள வா. ஏன் குரு கட் கலக்குறீங்க? பின்ன என்னடா, இங்கிலீஷ்ல என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் வச்சு திட்டிட்டு போறாளுங்கடா. என் குடும்ப ரேஷன் கார்டுல உள்ள எல்லா பேரையும் பஞ்சர் பண்ணிட்டு போறாளுங்கடா. விடுங்க குரு, மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி அப்படிதான் திட்டுவாங்க. மிஸ்ஸஸா? சுஜாதாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சாடா? ஐயோ, உங்க பேர் என்ன? என் பேர் பெரியசாமி, இப்ப பீட்டர் சாமின்னு வச்சிருக்கிறேன். அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டா மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி தானே நீங்க? பட்டாப்பட்டி போடாத கண்டுபிடிச்சிட்டீங்களா குரு? ஒரு எமோஷனுக்காக பார்த்தேன்டா. ஓ காட், ஃபேன்ல பிளேட காணோம். வீடெல்லாம் ஒரே டிசார்டர்லியா இருக்கு. டைனிங் டேபிள் இருக்கு, ஆனா சேர காணோம். ஃப்ரிட்ஜ் வேற திறந்திருக்கு. இந்த ஃப்ராட நம்பி வீட்டை விட்டதுக்கு அங்க பாரு, குத்து விளக்குல பாதிய வித்து சாப்பிட்டுட்டான். வீட்ல இருந்த பொருள்ல பாதிய காணும். என்ன பண்ண?
அது போன வாரம் டன் வந்து டிக்கிட்டு போயிட்டான் மேடம். வாட்? திருடன் வந்து திருடிக்கிட்டு போயிட்டான். இன்ஸ்டால்மென்ட்ல திருடுவானா? ரோட். அம்மா ஐயோ அம்மா ஐயோ கண்ணுக்குள்ள குத்திட்டாளே அம்மா. இரு இப்பவே அப்பாக்கு கால் பண்ணி உனக்கு என்ன பண்ண சொல்றேன் பாரு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போற? பண்ணு. யாருக்கு பயா? இவ யாரு சிங்கப்பூர்ல சென்ட் விக்கிற மாதிரியே இருக்கறா? யோ என்ன நீ பாட்டுக்கு திமிரா பேசிட்டே போற? பின்ன உங்க அப்பா ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? சுஜாதா வரும்போது கூடவே 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு தான் சொன்னாரு. இவன் யாரு இருமந்தடியன் தீவட்டி தெரியும். நாங்களும் கேப்போம்ல. ஹலோ இவர் யார் தெரியுமா? ஏன் உனக்கே தெரியாதா? ஐயோ அரவிந்தாவது கோவிந்தாவது எங்களுக்கு என்ன வந்துச்சு அத பத்தி? I'm engaged to him. எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. நிச்சயதார்த்தமா? சுஜாதாவுக்கு என்கேஜ்மென்ட் ஆயிருச்சா மேடம்? என்கேஜ்மென்ட் ஆனா என்ன குரு, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அவ அம்பையர்னா நீங்க லெக் அம்பையரா இருந்துட்டு போங்க. சைடுல நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஐயோ இப்பலாம் நிச்சயமான பொண்ண லவ் பண்றதா ஃபேஷனா? அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா மோஷன் போற அளவுக்கு அடிப்பானேடா. ஐயோ மின்னலே, காதல் மன்னன், டைட்டானிக் இத மாதிரி சினிமாவுல எல்லாம் இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ண லவ் பண்ணி தான் ஹீரோஸ் கல்யாணமே பண்ணிருக்காங்க. அப்படியா? இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும்ல? கண்டிப்பா ஆகல உன் ஒர்க் அவுட் ஆயிரும். சுஜாதா எனக்கு அண்ணி. ஆமா. பக்கத்துல நிக்கிறதே அது பண்ணி. என்னையா பிளான் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம்? நான்சென்ஸ். முதல்ல இருந்த பொருள் எல்லாம் இருந்த இடத்துல சாயந்தரத்துக்குள்ள வைங்க. சரி புரியுதா? சரி. லக்கேஜ்ல தூக்கிட்டு வா. குரு இந்த செருப்பு ஸ்கூல்ல படிக்கிறது போல டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிர போய். மரியாதை. ஐயோ குரு ஐயோ டேய் அந்த கதவை கட்டு திறந்துறாதீங்கடா, அது உள்ள பேய் இருக்கு. ஐயோ ஏற்கனவே அது சொம்ப உருட்டி விளையாடுது. இவனுக்கு அத அண்டாவை உருட்ட விட்டுறானுங்க போல இருக்குது. ரொம்ப படபடான்னு வருதுடா. ஆமா குரு, இந்த படபடப்ப ஒரு கட்டிங் விட்டு அடக்கிடலாம் குரு. அப்படிங்கிற? ஆமா. பாண்டிச்சேரிக்கு உண்டான மரியாதையை காப்பாத்துவோம். எப்படி கொளுத்துறோம் எல்லாத்தையும். ஏன் குரு அவ்வளவு பெட்ரோல் ஊத்தியும் அந்த ஒரு துணி முட்டை எரியவே இல்லையே? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. துவைக்காத ஜட்டி எரியவே எரியாதுடா. இது எனக்கு தெரியாமலே போயிடுச்சே. அது போடுறவனுக்கு தான் தெரியணும். குரு சரக்க பேய் குடிச்சிட்டு போயிடுச்சு குரு. டேய் இப்ப தாண்டா குடிச்சிருக்கு. ஒரு ஃபுல்லு ஆஃப் ஆயிருச்சேடா. டேய் இங்க பாருடா பிரியாணியே. ஐயோ இது எல்லாமே அந்த பழனிசாமி ஆவியோட வேலை தான்டா. டேய் பேய்க்கு ரத்தம் குடிக்கத்தான் பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது பிரியாணி அடி பின்னி இருக்கேடா. டேய் இங்க பாருடா, நாக்கு பிரிண்ட் ஆகிற அளவுக்கு நல்லி எலும்பு சப்பி இருக்கேடா. குரு எல்லா லெக் பீஸையும் சாப்பிட்டு போயிடுச்சு குரு. பேய்க்கே லெக் கிடையாது, அது எப்படா லெக் பீஸை விட்டு வைக்கும்? குரு பவர் கட் ஆயிடுச்சுடா. பழனிசாமி ஆவி கட் பண்ணிருச்சுடா. தீய பொறுத்து, தீய பார்த்தா பேய் பயப்படுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. நல்லா பொறுத்து கை கிட்ட வருது பாரு, எட்டி போட்டுரு. அம்மா ஐயோ ஐயோ தலை எரிய முன்னாடி எஸ்கேப் ஆயிடலாம். வாடா. I want 5 rupees. 5 rupees. Inda, take it. They want only 4 rupees. I want 5 rupees. Oh, Chandy, come here. Yes. You have 1 rupee coin with you. Give me. Here. Thank you. It's my pleasure. My chance. Bye. Bye. See you. என்னடா இது? கிட்டத்தட்ட 1 hour என் கூட டான்ஸ் பண்ணிருக்கா அந்த பொண்ணு. ஆனா வெறும் 5 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு போறாளே. அவ அவ்வளவுதான் வாங்குவா குரு. ஏன் 5 ரூபாயோட நிறுத்திக்கிட்டா? பிச்சைக்காரி பின்ன எவ்வளவு வாங்குவா? என்னடா சொல்ற நீ? குரு அந்த பொண்ணு ஜிப்மர் ஹாஸ்பிடல் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா. உங்களுக்காக பேசி கூட்டு வந்தேன். பிச்சைக்காரி. சரி விடுறா டேய். பிச்சைக்காரியா இருந்தாலும் பிரெஞ்சுக்காரிடா. அவ மூலமா பிரெஞ்சு கலாச்சாரத்தை எல்லாம் நான் கத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ரிச் பிரெஞ்சு ஃபிகரை கரெக்ட் பண்ணி கிரீன் கார்டு வாங்கி அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆயிடும்ல நாங்க. ஒன்னே மாதிரி ஓசி பீர் குடிப்பேன் நினைச்சியா? போடா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. போடா. என்ன டான்ஸ், என்ன கிஸ். ரொம்ப அரிக்குதே. ஐயோ கிஸ் கொடுத்த இடமெல்லாம் ரொம்ப அரிக்குதேடா. அடாடாடாடா. அது சரி, என்னதான் பிரெஞ்சுக்காரியா இருந்தாலும் பிச்சைக்காரியாச்சேடா. நமக்கும் பிச்சைக்காரிக்கும் தான் ஏகப்பட்ட தொடர்பு உண்டேடா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.